ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இந்த மழை காலத்தில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த காரப்பொரி ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா 15-20 நாள் வரைக்கும் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே கிடையாது. எப்பப்போ குட்டீஸ் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்பப்போலாம் எடுத்து கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இப்போ இந்த காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரப்பொரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்துடலாம். ஸோ இந்த தாளிப்பு வடகம் சேர்க்கிற போது காரப்பொரிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதனுடைய ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா மட்டும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக கலர் மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு 20 போல் பூண்டு பற்களை தோல் நீக்காமல் 1-2 தட்டி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக காரப்பொரிக்கு பூண்டு பற்கள் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் அதனுடைய மனமும் சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். பூண்டு ஸ்மெல் பிடிக்காதவங்க கூட இந்த காரப்பொரிக்கு பூண்டு சேர்த்து செய்கிற போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பூண்டு பற்கள் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்கள், இப்போ பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் மிளகாய் வற்றல் 5 அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இது நல்லா செவக்க வர அளவுக்கு வறுத்துடுங்க. இப்போ மிளகாய் வற்றல் செவக்க வறுப்பட்டதும் இது கூட 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துடலாம். வறுத்த நிலக்கடலை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த காரப்பொரிக்கு நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு சாப்பிட்ற போது வாயில் கடிப்பட்டு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது லைட்டாக வறுப்பட்டதும் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம், குறைவாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ நம்ம மிளகாய் வற்றல் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். உங்களுக்கு ஒரு வேளை நல்லா காரமாக வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்துடுங்க. இது இப்போ லைட்டாக வறுப்பட்டதும் இது கூட ஒரு பக்கா பொரி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ எங்கள் ஊரில் எல்லாம் பொரி பக்கா கணக்கில் தாங்க கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2 படி அளவு இருக்கும். இப்போ பொரி உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பொருளுமே பொரியோடு நல்லா சேர்ந்து வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பொரியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பொரியில் உப்பு சேர்த்துருப்பாங்க, ஒரு சில பொரி வந்து உப்பு சேர்க்காத பொரியாக இருக்கும். அதனால் கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ காரப்பொரி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம காரப்பொரி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நிறைய செஞ்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 15-20 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பப்போ குட்டீஸ் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்பப்போலாம் எடுத்து கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த காரப்பொரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.